எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் உமது கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை துள்ளி சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தெரிந்த ஒரு பழைய பாடு. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே என்று இந்த பாடலை இல்ல தெரிந்த பாடல் வருகிறவர்களை கொஞ்சம் நீங்க முதலாவது முன்பக்கமா வந்து அமர்ந்தால் நலமாக இருக்கும். சேர்ந்து நீங்கள் முன்னே வரும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்கிறோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயம். எத்தனை பேர் ஆமே என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல சந்தோஷமாய் கரமே தள்ளி சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கைத்தட்டி சந்தோஷமாய் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நல்லது. ஆமென். நாமே அந்த பரிசுத்த ஆலயம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். அவருடைய பிள்ளைகள் நாம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஒரு விஷயம் கூட தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயம், மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இந்த பாடல் சொல்லுகிறது, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய சரீரத்திற்கு அவரே சொந்தமாயிருக்கிறார். வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படாமல் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் நடப்போம் என்று வேதம் சொல்கிற பிரகாரமாய் சேர்ந்து பாடுவோம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே அந்த மகிமை நாம் செலுத்துவோம். தேவனின் ஆலயமே, இரட்சணியம், மகிமை, வல்லமை, கனவும் கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவரே அதை ஏற்றுக்கொள்கிறவர். எல்லாரும் ஆவியில பலத்தோம். தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்குகிறது. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்தேகிடுதே.
பிரசனம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் மகிமையின் மேல் மகிமை, ஹல்லேலூயா. சேர்த்திடு தேவரின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நின்று சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆவில பலத்தோடு நல்ல உற்சாகத்தோடு ஒருவரும் மௌனமாகிறாதபடி தேவரின் ஆலயமே, நாங்களே அந்த ஆலயம், கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலம், மகிமையின் ஆலயமே, ஆலயமே, தேவனின் ஆலயமே. ஒரு முறை கூட ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, ஆலயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரமும் உயர்த்தப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு ஆராதிக்கிறோம். இது பரலோகத்தில் தொடுத்துக் கொண்டிருக்கிற சத்தம், இது அல்லேலூயா என்கிற சத்தம் பரலோகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இனி எங்களுடையவர்கள் அல்ல, எங்கள் சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படி எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல உற்சாக மனதோடு துதி பலிகளை, ஆராதனைகளை கர்த்தருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து செலுத்தலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், எங்களுக்கு சுகத்தை தருகிற ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிறவர், கிருபையினால், வரங்களினால், வல்லமையினால், அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறவர். நீர் ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டீரப்பா, ஒருபோதும் எங்களை தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்துகிற நல்ல தகப்பனே, நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கடந்த ஒரு மாதம் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு, நமக்கு ஜீவன் பலன் தந்த ஆண்டவருக்கு, நம்மை பத்திரமாய் வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி நம் உற்சாகத்தோடு பாடி ஜெபத்தோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நான் துதித்திடுவேன். அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்று கர்த்தருடைய நாமங்களை நாம் சொல்லி நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா,
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஆமென் துதி. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாங்கள் கலங்க மாட்டோம். நீங்க எங்க மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்து மஞ்ச மாட்டோம். நாங்கள் எதை குறித்து பயப்பட மாட்டோம். எங்களை நல்ல மேய்ச்சல் அன்னையிலே நீ நடத்துவீர் என்ற நிச்சயம் எங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு ஹல்லேலூயா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே. யெகோவா ஷம்மா, கருத்தோடு துதித்திடுவே. எங்களோடு இருக்கிறீர் யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். நாங்கள் கலங்கல கலங்கலப்பா, கலங்கலப்பா, கலங்கலப்பா. சொல்லுங்க கலங்கலப்பா, 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 கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை சில நிமிடங்கள் நல்ல உற்சாக மனதோடு, நாம யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்கள், அவர் நமக்கு தந்த பாதுகாப்பு, அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து அந்த அற்புதமான தருணங்கள் எல்லாம் நினைத்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. நான் யாரை கட்டாயப்படுத்த விரும்பல. நீங்க உற்சாகத்தோடு கர்த்தரை துதிங்க. துதிக்க 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 தேவ நாம மகிமை அடைகிறது. துதிக்க 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 தேவன் தம்முடைய வல்லமையோடு தம்முடைய பிரசன்னத்தோடு அவர் அந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? இந்த மாதம் முழுவதுமாய் தொடர்ந்து நம்மை நடத்த, இந்த மாதத்திற்கு தேவையான பலனை நமக்கு தர, ஆசீர்வாதங்களை தர, நம்மை பலப்படுத்த, சத்துருவின் எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க, நம்முடைய ஆத்துமாவை தீமைக்கு தப்புவிக்க அவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கேளுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்க வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் உண்டு, எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு அதை ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா நிறைவை தருவீராக. நாங்கள் இப்பொழுது பாடினோமே, யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் எல்லா துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உற்சாகத்தோடு, இதுவரை நடத்தின ஆண்டவர் அவர் இனிமேல் நம்மை நடத்துவார். இதுவரை நமக்கு பாதுகாப்பை தந்தவர் இனிமேல் நம்மை பாதுகாப்பார். இதுவரை நம்மை பலப்படுத்தினவர் அவர் இனிமேல் நம்மை பலப்படுத்துவார். அவர் இனிமேல் நம்மை சுமப்பார். ஹalleluya. என் ஆத்மாவும் சரீரமும் என்னுடைய ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். உங்க சத்தம் உயரட்டும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். நான் அல்ல ஆண்டவரே, நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் என்னை. எங்கள் இருதயம் வாசம் பண்ணும், வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும். வாசம் செய்யும். அப்பா உம் திருசித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் இருப்பேன். அப்பா உம்முடைய திருசித்தம் திருசித்தம் அதுவே எங்களுடைய அன்றாட உணவாய் இருக்கிறது. அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம்முடைய பாதம் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் ரெண்டு கரத்தை உயர்த்தி, இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏந்திக் கொள்ளும். எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இதயம் வாசம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல் இருக்கிறோம். உம் சித்தம் போல் எங்களை உருவாக்கும். உம்முடைய இஷ்டம் போல் எங்களை வணைந்திடும். எங்கள் சித்தம், எங்கள் விருப்பம், எங்கள் எண்ணங்கள் எங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டாம் ஆண்டவரே. தேவ சித்தம், எங்கள் வாழ்க்கை குறித்த தேவ திட்டமும் எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும். இந்த மாதத்தில் தேவ சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் மட்டும் இரண்டு கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை நாளும் நடத்தும். என்னாலும்
வார்த்தைகளை செய்து சொல்லுவோமா? கர்த்தாவே உம் கரத்தில் இறுதியாக சேர்ந்து நான் களிமண் போலானே, உம் சித்தம் போல் உம் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா, இயேசுதேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணி. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட இயேசுதேவா, என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், எங்கள் இதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ரெண்டு கரத்தை உயர்த்தி கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாதுகாப்புக்காக எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்றீங்களா? கர்த்தர் தான் என்னை நடத்தினார், கர்த்தர் தான் எனக்கு பலன் தந்தார், கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார். என் பலன் அல்ல, என் சுயம் அல்ல, என் படிப்பு பின்னணி அல்ல, என் குடும்பம் அல்ல, எல்லாம் தேவ கிருபையே என்பதை உணர்கிறவர்கள் மட்டும் ரெண்டு கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதமும் தொடர்ந்து நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவராகிய தேவ நல்ல பாதுகாப்பை தரும்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொந்தமான வீடு இல்லாத நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு சொந்த வீட்டை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு புதிய ஆலயத்தை நாம் சீக்கிரமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் எல்லா அனுகூலங்களையும் நமக்கு செய்து தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி இந்த கொடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், மரண ஓலங்கள், ஜனத்திற்கு விரோதம் ஜனம், ராஜ்யங்களுக்கு விரோதமான ராஜ்யங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை அழிவுகள், இவைகள் எல்லாம் நாம் வாழ்கிற உலகிலே அந்தந்த இடங்களிலே ஒவ்வொரு பகுதிகளிலே சத்தம் எழும்பி ஜனங்களுடைய வாழ்க்கைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதன் நடுவில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த சேதமும் தீங்கும் வராதபடி கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாக்கும்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அகால மரணங்கள் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது. 70 வயது பலத்தின் மிகுதியினால் 80 வயது. நாம் ஆண்டவரே எங்க குடும்பத்தில் எங்க திருச்சபையில ஒவ்வொருவரும் 100 வயசு வாழணும். 70 வயது பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொன்ன மோசேக்கு ஆண்டவர் 120 வயதை கொடுத்தாரு. அதே போல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீடிய ஆயுசை தரணும். கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள், இயற்கை அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதற்காக நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுவோமா? எங்களை தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக 48வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 48. சங்கீதம் 48 சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள்.
அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல் வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளோடின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்களாக. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமே. ஆமே. ரெண்டு கருத்து உயர்த்தி சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ரெண்டு கருத்து உயர்த்தி சொல்லுங்க. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நல்லது. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறீர்கள்? அவங்க மட்டும் ரெண்டு கரமை தொழில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் என்னை கர்த்தர் தான் பாதுகாத்தார் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாட்கள் மிக வேகமாய் ஓடிவிட்டது. இந்த கடந்த மாதத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஃபாஸ்டஸ்ட் எவர் ஜனவரி அப்படின்னா இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வேகமாய் ஓடின ஜனவரி மாதம். எப்படி? ஜனவரி மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. நானும் யோசித்து பார்க்குறேன். இப்போதான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடந்தது போல இருக்குது. ஒரு மாசத்தை காணல. 31 நாள் தாண்டி வர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். தம்முடைய கிருபை நமக்கு தந்தார். வல்லமைகளை தந்தார், பலனை தந்தார், ஐஸ்வர்யங்களை தந்தார். இதெல்லாம் தேவ கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இந்த தேவன் இன்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவா. ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 9:10. 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமீன் சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லியிருந்திருக்கணுமே. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆமென். அதனால் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை தாங்குவார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஒரு விசை எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்கிறோம். எழுந்து நிற்கிறவங்களுக்கு நல்லா கரங்களை தட்டி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 49:22 வசனத்தை கர்த்தர் இந்த வருஷத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு தருகிறார். நாம் அதை வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படர். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் ஏது அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற செடியாய் மாற்றுவார். கீழே இருக்கிறவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, யோசேப்பின் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆங்கிலங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் இவர்கள் காணும் பொழுது, இந்த சந்தோஷமான தருணத்தில் இவர்கள் பங்கு கொள்ளும் பொழுது, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்வை அலங்கரிக்கட்டும், நிரப்பட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும்
இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கற்றுத்தார். செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு தான் நான் முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் யாராவது இருந்தால் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நான் முதலாக இன்னைக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் யாராவது இருந்தால் எழுந்து நிற்கலாம். என்பது தாயார் இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி நம்ம அவர்களை வாழ்த்துவோம். உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். சங்கீதம் 121:1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசி வருகிற பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி புதிதாய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தை நாங்கள் அனுப்பி ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இவர்களுக்கு ஒத்தாசையும் அனுகூலமும் துணையும் வரட்டுமே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்விலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூட்டம் முடிந்ததற்கு பிற்பாடு நீங்க முன்னே வாங்க. தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் உள்ளே வரும்பொழுது உங்கள் கரங்களிலே ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்திருப்பாங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய போதகர் சொன்னது போல 5 பேருடைய பெயர்களை நாம் எழுதி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி ஆண்டவரே, இவங்க என்னுடைய நண்பர்கள், என் உறவினர்கள், எங்கள் குடும்பத்தாங்க, இதுவரை ரட்சிக்கப்படலை, இவர்களை கர்த்தர் ரட்சிக்கணும்னு சொல்லி நீங்க பெயரை எழுதி வச்சு 5 பேருக்கு பெயரை இந்த வருஷம் முழுவதுமா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதற்காகத்தான் உங்க கையில் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 2 பெற்றிருப்பீர்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளணும், ஒன்று என்ன பண்ணணும், நீங்க சபையில கொடுத்துடணும். நாங்களும் இங்கிருந்து தினந்தோறும் ஜெபம் நடைபெறுகிற பொழுது அந்த பெயர்களை நாங்கள் வாசித்து சொல்லி நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நம்முடைய சொந்தங்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். இதற்கு முன்பதாகவே நம்முடைய குடும்ப விவரங்களை குறித்த ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அநேகர் இன்னும் நீங்க அதை எங்களுக்கு கொடுக்க நீங்க முன் வரல. நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரையிலும் காவல்துறை அவர்கள் நடத்துகிற இந்த பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீங்கள் அதில் கலந்து கொள்ள நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு உணவு வழங்குகிறவர்கள் சகோதரர் நிஷாந்த், சகோதரி சோபிதா அவர்களும் இந்த பிள்ளைகள் குடும்பம் இன்றைக்கு 2வது ஆராதனை முடிந்ததற்கு பிறகு இந்த உணவை வழங்குகிறார்கள். 2 கரத்தை உயர்த்தி இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, சகோதரர் நிஷாந்த் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிஸ்டர் சோபிதா அவர்கள் செய்கிற வேலை அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பலனை உடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உணவை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது ஆரோக்கியத்தோடு வாழவும் நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய சபையின் மூலமாக ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு விஷயம் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போய் எந்த ஊழியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் எழுந்து நிற்கலாம். எத்தனையோ ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியம், கடலோர ஊழியம், துண்டு பிரதி ஊழியம், ஜெப நடை ஊழியம், கிராம நற்செய்தி கூட்டம், மருத்துவமனை ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியம், ஜெப யாத்திரை, ஜெப குழுக்கள், எந்த ஊழியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் செய்கிற ஊழியத்தில்
கர்த்தருடைய செயலை நாங்கள் உணர வேண்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறதை எங்கள் கண்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பா, எந்தெந்த கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோமோ, யார் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ, அத்தனை பேரும் ரட்சிப்படைய, கர்த்தர் அண்டையிலே திருப்பப்பட, எங்களுக்குள்ளே எங்கள் நாவிலே ஞானம் நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் வைப்பீராக. ஜனங்களை பாவத்திலும் இருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கிற ஒரு கருவியாய் கர்த்தரங்களை பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ போரடிப்பதற்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து போடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். எனது வேத வார்த்தையின் பிரகாரமாய் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்வு, எங்கள் வாழ்வு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது இந்த அற்புதம் நடக்கட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை, தசம பாகங்களை கொடுக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை உங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உழைத்து சம்பாதித்து பொருளாதார தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல வேலைகளை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாங்கள் விதைக்கிறோம். இதற்கேற்ற பலனை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் தருவீராக. எவ்விதத்திலும் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இராதபடி எல்லாவற்றும் நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். வீண் செலவுகள் எதுவும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. நாங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் ஊழியங்களை தாங்க எங்களுக்கு அனுகிரகம் செய். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.